ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வெல்கம் டு ஹசம் கிச்சன். இன்றைக்கி நாங்கள் சுவையான பருப்பு போலி செய்யலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கடலைப்பருப்பு, தேங்காய், வெல்லம் எல்லாம் சேர்த்து இது பூர்ணம் செஞ்சு மாவில் ஸ்டெப் பண்ணி செய்கிறது. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். 1/2 கிலோ மைதா மாவில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றி இலகலாக பிணைஞ்சு வச்சுருக்குறோம். 1/2 கிலோ கடலைப்பருப்பு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறோம். 1/2 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்குறோம். 100 கிராம் நெய் இதை உருக்கி எடுத்து வச்சுருக்குறோம். ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 10 லவங்கம், 10 ஏலக்காய், ஒரு 1/2 கிலோ வெல்லம். மாவு பிணைஞ்சு 1 மணி நேரம் ஊற வச்சிடணும். இது பாருங்கள், நல்லா இலகலாக இருக்கணும் மாவு. பருப்பை மிக்சியில் போட்டு வேக வச்ச பருப்பை மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் அந்த ஏலக்காயும் ஒரு துண்டு பட்டையும் அதையும் கொஞ்சம் சர்க்கரை போட்டு மிக்சியில் அதையும் அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு பேனில் அடுப்பில் பேன் வச்சு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி தண்ணி கொஞ்சம் கொதி வந்தோடனே அந்த வெல்லம் அதில் போட்டுக்கலாம். அந்த வெல்லம் எல்லாம் போட்டு 1/2 கிலோ வெல்லத்தையும் அதில் போட்டு பாகு காய்ச்சிக்கலாம். பாகுன்னா ரொம்ப பதமெல்லாம் தேவையில்லை, சும்மா வெறும் கொதிச்சா போதும். அந்த வெல்லம் இலகுனா போதும், அது வரைக்கும் கொதிக்கட்டும். பாருங்க, ஒரு கொதி 2 கொதி வந்தால் போதும். நல்லா கிளறி ஒரு கொதி வந்த பின்ன வெல்லம் எல்லாம் கரைஞ்ச பின்ன பாருங்கள் இந்த மாதிரி வரும். வந்தோடனே அதில் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். ஏலக்காயும் சர்க்கரையும் பொடி பண்ணி வச்சதை போட்டுக்கலாம். அது கூடயே போட்டு கலந்து விட்டுக்கிட்டு அப்புறம் தேங்காயும் அதிலே போட்டுக்கலாம். அந்த வெல்லத்துலேயே அந்த வெள்ளைப்பாகுலேயே தேங்காயும் போட்டுக்கலாம். போட்டு தேங்காய் வறுக்கணுன்றதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இதிலே போட்டால் ஒன்றும் கெட்டு போகாது, பூர்ணம் நல்லா வரும். அது கூடவே மாவையும் போட்டுக்கலாம். பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பருப்போட மாவும் போட்டுக்கலாம். கடலைப்பருப்போட மாவும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாம் ஒன்று போல் கலக்கி விட்டுக்கலாம். தீயை மிதமாக வைக்கணும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது. கொஞ்சம் கம்மியாக ஸ்லோவாக வச்சுட்டு அப்படியே பெரட்டி ஏன்னாக்கா அடி பிடிச்சிரும். அடி பிடிச்சா வாசம் வந்துடும், ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், அது சாப்பிட முடியாது. அதனால நல்லா ஸ்லோவாக வச்சுட்டு சிம்மில் வச்சு பெரட்டி எடுத்தால் இது பாருங்கள் இந்த மாதிரி அழகாக வந்துடும். ஒன்று சேர்ந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து வந்துடும். பருப்பு, வெல்லம், தேங்காய் எல்லாம். கடைசியில் ஒரு 2-3 ஸ்பூனு நெய் ஊற்றிக்கலாம். இது உங்கள் இஷ்டம், உங்களுக்கு இது ஆப்ஷன் தான். வேணா ஊற்றிக்கோங்க, இல்லைன்னாக்கா விட்டுடுங்க. எங்களுக்கு நெய் பிடிக்கும், நாங்கள் ஊற்றிக்கிட்டோம். ஊற்றி எல்லாம் ஒன்று சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். நெய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசம் ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த மைதா மாவை உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ வரைக்கும் நம்ம இஷ்டம்தான். அது போட்டு ஒரு பலகையில் ஒரு பாலித்தீன் பேப்பர் பிளாஸ்டிக் கவர் போட்டு அதில் இந்த மாவு உருண்டை எடுத்து அதில் பூர்ணம் ஒரு உருண்டை பண்ணி இந்த மாதிரி கவர் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒன்று போல் சேர்ந்த மாதிரி வரணும். கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கையில் எண்ணெய் எது வேணுமோ நம்ம தொட்டுக்கிட்டு அதில் வச்சு ப்ரெஸ் பண்ணலாம். பண்ணி ஒன்று போல் இது பண்ணிக்கலாம். பூரிக்கட்டையில் தேய்ச்சிக்கலாம் கூட, இல்லைன்றாலும் இது கையிலேயே கூட அப்படியே ப்ரெஸ் பண்ணோம்னா அப்படியே அகலமாக ஆகிடும். ஏன்னா மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குது, 1 மணி நேரம் ஊறி இருக்கிறதுனால பஞ்சு போல் இருக்குது மாவு. அதனால் ஒன்றும் பிஞ்செல்லாம் வெளியே வராது. அதே மாதிரி செஞ்சு ஒரு தோசை தவா அடுப்பில் வச்சு அது மேலே போட்டு பெரட்டி கொஞ்சம் நெய் ஊற்றி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் வெந்த பின்னாடி ஓரெல்லாம் நல்லா வெந்துட்டாக்கா திருப்பி போட்டு அதுக்கும் கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி அதையும் திருப்பிக்கலாம். நெய் வேணா நெய், எண்ணெய் வேணா எண்ணெய், நம்ம இஷ்டம்தான். எது வேணுமோ உங்கள் வீட்டில் எது இருக்குதோ அதை போட்டுக்கோங்க. போட்டு ஒன்றா இதே மாதிரி பாருங்கள். 2வது அதுவும் நல்லா உப்பி வருது. அதுக்கும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி திருப்பிக்கலாம்.
இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க, யாரும் வேணான்னே சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். பூரியும் நல்லா மெல்லிசாக வரும் பாருங்கள். எல்லாம் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். செஞ்சு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ரெடி பண்ண பின்னாடி எல்லோரும் சாப்பிட்லாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு வந்து ஃபீட்பேக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், பூரி ரொம்ப நல்லா வந்திருக்குது. இதோ நல்லா உள்ளே இருக்குது, இதுவும் பஞ்சு மாதிரி இருக்குது, மாவும் நல்லா வெந்திருக்குது, நல்லாயிருக்கும்.